ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி லவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் ரெட் புல் அண்ட் வால்வரின் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கதை என்னென்னா, ரெட் புல் அவர் அவெஞ்சர்ஸில் சேரணும்னு நினைப்பார், பட் சேர முடியாது. ஸோ அதனால் வருத்தப்பட்டு எங்கேட்டு போய் வேலை பார்ப்பார். அண்ட் அவரோட பேட்ச்ல ஸ்பெஷலாக டிவியை உள்ளே நுழைவாங்க. அண்ட் டிவியை ஏன் வராங்கன்னா, அவரை யூனிவர்ஸை காப்பாற்றணும்னு நினச்சி வருவாங்க. பட் இன்னொருத்தர் பிளான் போடுறது ஒரு யூனிவர்ஸை அழிக்கணும்னு. ஸோ இது எப்படி யூனிவர்ஸை காப்பாற்றுறாங்க என்னன்னு தான் கதை. ஸோ அவர் பாரடாக்ஸ் ஒருத்தரோட மிஷின் அப்பி அவர் லோகனோட காலகட்டத்தில் போய் லோகனை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. பட் லோகன் பார்த்தா எலும்பு கூட கிடப்பாரு. ஸோ வருத்தப்பட்டார். ஸோ லோகனை எப்படி கூப்பிட்டு வரணும்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் போய் கடைசியில் லோகனை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ யூனிவர்ஸை காப்பாற்றுறாங்களா இல்லையா? ஸோ இதுதான் டெட் புல்லோட ஷார்ட் டைம் ரிவ்யூ. ஸோ நான் கதை ஃபுல்லாக சொல்லலாம். கதை ஃபுல்லாக சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிடும். ஸோ டெட் புல் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டெட் புல் 1 and 2 பார்க்கணும். அண்டு வால்வரினோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் ரோஹி வெப் சீரிஸ் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்டு அங்கங்கே கேமியோ ரோல்ஸ் அங்கங்கே வரும், முக்கியமான கேமியோஸ்லாம் வரும். ஸோ நம்ம அது எதிர்பாராத விதமான கேமியோஸ்னாலும் இருக்கலாம். ஸோ ஸ்பாய்லர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்டு அந்த ஸ்பாய்லரும் அந்த மூவிலாம் வந்திருக்கலாம். ஸோ மூவி அங்கங்கே சின்ன சின்ன 1-2 லேக் இருக்குது. அண்ட் மூவி செம்ம ஃபன்னியாக காமெடியாக போயிருக்கு. இது ஒரு 8 சர்டிஃபிகேட் மூவி. ஸோ எல்லோரும் போய் பார்க்க முடியாது. ஸோ ரெட் புல் ஃபேன்ஸ், வால்வரி ஃபேன்ஸ் அண்ட் லோகி ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி. அண்டு ஸோ தேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யாரும் கூகுளில் போய் டவுன்லோட் போட்டு பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ தேட்டர்ஸில் பார்த்தா தான் அதோட விஷுவல்ஸ் அண்ட் அதோட மியூசிக் எஃபெக்ட்ஸ், ஸோ அதெல்லாம் அந்த தேட்டர்ஸில் போய் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு டெட் புல்லுக்கும் வால்வரினுக்கும் ஃபைட் வரும். அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அண்டு கடைசி கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும். அந்த சாங் அந்த மூவியோடு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு தேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஸோ நான் இந்த மூவி கொடுக்க வேண்டிய ரிவ்யூ 10க்கு 8 கொடுப்பேன். அண்டு அவ்வளோதாங்க. நான் இதுக்கு மேலே சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ நான் அந்த மூவியை ரொம்ப ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அண்டு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அது நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் மூவி ரிவ்யூ. ஸோ நீங்களாக பண்ண வேண்டியது ஒன்று தான், என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். அடுத்த மூவி ரிவ்யூ அண்ட் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூவி லவர்.